கொஞ்சம் ஓரமா just you go back side.
भारत माता के भारत माता के मोदी जी मोदी जी मोदी जी मोदी जी மேலே ஏறாதம்மா லைவ்ல போகுது ஜஸ்ட் ஃபிக்ஸ் கொடியா இருக்கு சொல்லுங்க நல்லா உள்ள போக
எங்களுக்கு வேணும்பா ஏனாப்பா புரியாம இப்படி இருக்கும்போது அப்படியே பின்னாடி போனோம் ஏன் தலைவர் அப்புறம் உனக்கு அது தனியா போயிடுதுப்பா नीचे 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 கேமரா மறைக்கும் வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க வண்டி நிறுத்த சொல்லுவாங்க
கொடியா இருக்குமா கொடியா இருக்குமா கொடி கீழே இருக்கேன் கங்காதரா முருகா அஞ்சூர் ஃபைன் எடுத்துட்டு அனுப்பிடுறோம் கொடி மாமா 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 சொல்லிட்டு நமது பாராளுமன்ற வேட்பாளர் அசோத்தாமன் BABL அவர்களை ஆதரித்து உங்களிடையே வாக்கு கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார் நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்தியாவின் ராணுவ அமைச்சராக இருந்து கொண்டிருக்கும் நமது தலைவர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் அசோத்தாமன் அவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்ப சொல்லி உங்களிடையே வாக்கு கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர்.
எதுடா நான் இல்லடா இதோ வந்துவிட்டார் உலகை ஆள போகும் இந்தியாவின் ராணுவ அமைச்சராம் ராஜ்நாத் சிங் அவர்கள் இதோ வந்துவிட்டார். திருவண்ணாமலை நகருக்கு விழிவாகம் ஏற்படுத்த உள்ள வருங்கால பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அசோகாமன் அவர்களை ஆதரித்து இதோ வந்து கொண்டிருக்கிறார் இந்தியாவின் ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் உங்களுடைய வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். பேரன்புக்குரிய பெருமக்களே, உலகின் விஸ்வ குருவாக இருந்து கொண்டிருக்கும் வாழும் விஸ்வ பிதாமகர் மோடி அவர்களின் போர்ப்படை தளபதியாம் இந்தியாவின் ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இதோ வந்து விட்டார். திருவண்ணாமலையை ஆளப்போகும் பாரதிய ஜனதா கட்சியின் பாராளுமன்ற வேட்பாளர் அண்ணன் அசோகாமன் அவர்களை ஆதரித்து உங்களுடைய வாக்கு கேட்டு இதோ வந்துவிட்டார் இந்தியாவின் ராணுவத்துறை அமைச்சர் மோடி அவர்களின் போர்ப்படை தளபதியாம் நமது ராணுவத்துறை அமைச்சர் இதோ வந்து கொண்டிருக்கிறார். இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்தியா இந்தியாவின் போர்ப்படை தளபதி ராஜ்நாத் சிங் அவர்கள் இதோ வந்துவிட்டார். பாரத பிரதமர் மோடி அவர்களின் போர்ப்படை தளபதியாம் இந்தியாவின் ராணுவத்துறை அமைச்சராம் ராஜ்நாத் சிங் அவர்கள் திருவண்ணாமலையை சொர்க்க பூமியாக மாற்ற உள்ள நமது பாராளுமன்ற வேட்பாளர் அண்ணன் அசோகாமன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார். பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, பாரத் மாதா கே. நமது பாராளுமன்ற வேட்பாளர் அண்ணன் அசோகாமன் அவர்களை வெற்றி வேட்பாளராக மாற்றுவதற்கு இதோ உங்களிடையே வந்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்களின் போர்ப்படை தளபதியாம் இந்தியாவின் ராணுவத்துறை அமைச்சராம் ராஜ்நாத் சிங் அவர்கள் இதோ வந்து விட்டார். உங்களிடையே இதோ வந்து விட்டார். பாரத் மாதா கே, பாரத்
நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் மோடிஜி நமது சின்னம் தேசிய சின்னம் தேசிய சின்னம் திருவண்ணாமலை பாராளுமன்றத்தை சேர்ந்த வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திருவண்ணாமலை பாராளுமன்றத்தில் தாமரை மலர்ந்து விட்டது. நம்முடைய பாரதம் சத்திரிய தன்மையோடு இருந்தவரை வீறு கொண்டிருக்கிறது. இப்பொழுது நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியின் கீழாக கடந்த 10 ஆண்டுகளாக பழைய சத்திரிய தன்மையோடு மீண்டு எழுந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய பாரத தேசத்தினுடைய பாதுகாப்பின் அடையாளம், வீரத்தின் அடையாளம், மத்திய ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே வந்திருக்கிறார். இது நம்முடைய திருவண்ணாமலை பூமியை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் பெருமை மிகுந்த தருணம். நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய பூமியில் கால் பதித்த அந்த தருணமே தாமரை மலர்வது உறுதியாக இருக்கிறது. நாம் தாமரையில் வெற்றி பெற்ற பிறகு நம்முடைய திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட் அமைத்து தரப்படும். திருவண்ணாமலை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றப்படும். கிரிவல பாதை சீரமைக்கப்படும். திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு ரயில் பாதை உடனடியாக அமைத்து தரப்படும். திருவண்ணாமலையிலிருந்து திருப்பத்தூர் ஒசூர் வழியாக பெங்களூருக்கு ரயில் பாதை உடனடியாக அமைத்து தரப்படும். நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சி, நம்முடைய பாராளுமன்றம் முழுவதும் அவருடைய திட்டங்கள் மிக சிறப்பாக செயல்படுத்தப்படும். நாம் வெற்றி பெற்ற பிறகு வீடில்லாத ஏழை என்று ஒருவரும் நம்முடைய பாராளுமன்ற தொகுதியில் இருக்க மாட்டார்கள். நம்முடைய பாராளுமன்ற தொகுதியில் 10,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும். இப்பொழுது ராணுவத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசுவார்கள். My brothers and sisters, my brothers and sisters, no doubt, Tamil is a very beautiful language and the oldest language of the world. But unfortunately, I can't speak in Tamil language. Hence, I will deliver my speech in Hindi, and that will be translated by Mr. Ravi. मेरे बहनों भाइयों, यहाँ का इंथुजियाज्म और एनर्जी देखने के बाद मैं इस नतीजे पर पहुँचा हूँ कि अस्वस्थमन यहाँ से भारी मतों से विजय हासिल करने लगा। உங்களெல்லாம் பார்த்த பிறகு உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு எனர்ஜி, ஒரு சக்தியை பார்த்த பிறகு எனக்கு மனசுல ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை வந்தது. நம்மளுக்கு நிச்சயமாக வெற்றி வரும். कांग्रेस और डीएमके अलायंस नॉर्थ और साउथ के बीच डिवीजन करके वो गवर्नमेंट बनाना चाहते हैं, लेकिन भारतीय जनता पार्टी मानती है नॉर्थ साउथ ईस्ट वेस्ट सभी कल्चरली और पॉलिटिकली एक हैं, दे आर ऑल वन यूनिट. காங்கிரஸும் அவங்க கூட்டணிகளும் நம்ம நாட்டை நார்த்தும் சவுத்தும் பிரிச்சு ஒரு ஆட்சி ஆள பார்க்கிறாங்க. ஆனால் நம்ம பிஜேபி நார்த்தா இருக்கட்டும், சவுத்தா இருக்கட்டும், ஈஸ்டா இருக்கட்டும், வெஸ்டா இருக்கட்டும், கல்ச்சரலி, பொலிட்டிக்கலி, ட்ரெடிஷனலி நம்ம ஒன்னா இருக்கணும், ஒன்னா சேர்ந்து வாழணும். आप सभी जानते हैं भगवान राम अयोध्या में पैदा हुए थे, लेकिन भगवान राम ने शिव की पूजा आकर रामेश्वरम में की थी. उत्तर से चलकर दक्षिण तक पहुंचे थे भगवान राम रामेश्वरम. रामायण और यह जो है तमिल भाषा सारी वर्ल्ड में पाई जाती है, सारी दुनिया में पाई जाती है. और हमारी गवर्नमेंट तमिल भाषा को
not only in India but throughout the world promote करने के लिए पूरी तरह से committed है. பகவான் ராமச்சந்திரன் நிச்சயமாக நார்த் இந்தியா அயோத்தியால பிறந்திருக்கலாம். ஆனால் அவர் சவுத்துல ராமேஸ்வரத்துல ஈஸ்வரனை ஸ்தாபிதம் பண்ணி அங்க தலைவணங்கினார். நம்ம தமிழ் கல்ச்சர், நம்ம தமிழோட பாஷையை பிஜேபி தமிழ்நாட்டுல மட்டுமல்ல, இந்தியால மட்டுமல்ல, உலகத்துல ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்றதுக்கு, ப்ரொபகேட் பண்றதுக்கு முயற்சி செய்ய போறாங்க. बीजेपी के लोग पॉलिटिक्स केवल गवर्नमेंट बनाने के लिए नहीं करते हैं, बल्कि बीजेपी के लोग पॉलिटिक्स करते हैं तो नेशन बिल्डिंग के लिए पॉलिटिक्स करते हैं. பிஜேபியோட நோக்கம் பாலிடிக்ஸ் ஜஸ்ட் வெற்றி பெறறதுக்கு மட்டுமல்ல, நாட்டை டெவலப் பண்றதுக்கு, ஹோல் பாரதத்தை க்ரோ பண்றதுக்கு அந்த நோக்கத்தை சொல்லி ஆசைப்படுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கம் தேர்தலில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, தேசத்தை கட்டமைப்பது. ब्रदर्स एंड सिस्टर्स, कांग्रेस और डीएमके के लिए फैमिली फर्स्ट होती है, लेकिन बीजेपी के लिए नेशन फर्स्ट होता है. காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் முக்கியமாக ஃபேமிலி தான் முக்கியம், ஃபேமிலி ஃபர்ஸ்ட். ஆனால் பிஜேபிக்கு நாடு தான் முக்கியம். गवर्नमेंट के सिस्टम से हमारे प्राइम मिनिस्टर मोदी जी ने करप्शन को काफी हद तक मिनिमाइज करने में कामयाबी हासिल की है, और यही कारण है कि हमारा भारत 2014 में इकोनॉमी की साइज में दुनिया के देशों में 11th पोजीशन पर था, लेकिन वह 7-8 ईयर्स में ही जंप लेकर आज 5th पोजीशन पर पहुंच गया है. और मैं आपको बताना चाहता हूं, सारी दुनिया के फाइनेंशियल फर्म्स अब यह क्लेम करती हैं कि भारत को आगे बढ़ने से कोई रोक नहीं सकता. 2027 आते आते भारत की इकोनॉमी दुनिया के टॉप 3 कंट्रीज में आकर खड़ी हो जाएगी. நம்ம மோடி, நம்ம பிரைம் மினிஸ்டர் நம்ம நாட்டை 11th பொசிஷன் எகனாமிக் பொசிஷன்ல இருந்து 5th பொசிஷனுக்கு கொண்டு வந்தார். ஆனால் அவர் கூடி சீக்கிரம் 2027 குள்ள அத 3rd பொசிஷன்ல கொண்டு வரதுக்கு ரொம்ப முயற்சி செய்றார். அவங்க உலகத்துல என்ன பேசுறாங்கன்னா, எல்லாரும் லீடர்ஸ்லாம் என்ன பேசுறாங்கன்னா, இந்தியாவை, பாரத தேசத்தை இனிமே யாராலையும் நிறுத்த முடியாது, பாரத தேசம் முன்னுக்கு நோக்கி தான் செல்லும். वर्ल्ड में इस समय फास्टेस्ट ग्रोइंग इकोनॉमी यदि किसी कंट्री की है तो बहनों भाइयों हमारे और आपकी कंट्री भारत की है. வேர்ல்ட்ல இருக்கிற மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிஙग எகனாமிக் कंट्रीங்கிறது நம்ம பாரத தேசம் தான். पहले भारत कुछ बोलता था तो सारी दुनिया भारत की बातों को जितनी सीरियसली लिया जाना चाहिए नहीं लेते थे. लेकिन मैं आज आपको कहना चाहता हूं, भारत का स्ट्रेचर सारी दुनिया में बढ़ा है, और इंटरनेशनल फोरम पर आज भारत कुछ बोलता है तो दुनिया कान खोलकर सुनती है भारत बोल क्या रहा है. यह भारत की हैसियत बनी है. ஒரு காலகட்டம் இருந்தது, பாரத தேசம் பேசினால் யாரும் சரியாக கவனித்துக் கொண்டதில்லை. ஆனால் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நம்ம மோடி வந்த பிறகு பாரத தேசம் என்ன சொன்னாலும் மும்மரமாக கேட்கிறாங்க. ஏனால் பாரத தேசத்தோட பிரைம் மினிஸ்டர் மோடியோட அவரோட நோக்கத்தை சென்று எல்லாருக்கும் தெரியுது, எல்லாரும் பாராட்டாங்க. 2047 आते आते वर्ल्ड की डेवलप्ड कंट्री हमारा आपका यह भारत बन जाएगा मेरे बहनों भाई. 2047 கூட நம்ம நாடு தான் மோஸ்ட் டெவலப்ட் கண்ட்ரியா இருக்க போறது உலகத்தில். माय डियर फ्रेंड्स, मैं आपसे पूछना चाहता हूं, क्या डीएमके और कांग्रेस तमिलनाडु का डेवलपमेंट कर सकते हैं? मैं समझता हूं आपका जवाब होगा इल्ले. அவர் கேட்கிறார், நீங்க என்ன நினைக்கிறீங்க, காங்கிரஸும் டிஎம்கேவும் சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டோட டெவலப்மென்ட் பண்ணுவாங்களா? நீங்க தான் பதில் சொல்லணும், இல்லை. मैं आपसे पूछना चाहता हूं, क्या डीएमके फैमिली फर्स्ट की जो उनकी थिंकिंग है उसको छोड़ सकते हैं? मैं समझता हूं इसकी भी रिप्लाई होगी इल्ले. அவர் கேட்கிறார், டிஎம்கே தன்னோட ஃபேமிலி ஃபர்ஸ்ட்ங்கற பிலாசபி, அதோட நோக்கத்தை விட்டு விடுவாங்களா? அதுக்கு ஆன்சர் நீங்க தான் சொல்லணும், இல்லை.
திமுக தன்னுடைய குடும்ப அரசியலை விட்டு விடுமா சொல்லுங்க. क्या इतने साल में तमिलनाडु में गवर्नमेंट में रहने की बावजूद यहाँ करप्शन कम हुआ है? எத்தனை நாள் டிஎம்கே இருந்த பிறகும் இந்த தமிழ்நாட்டில் கரப்ஷன் குறைஞ்சதா? मैं आपसे पूछना चाहता हूँ, कांग्रेस और डीएमके का ये इंडी अलायंस भारत की नेशनल सिक्योरिटी को मजबूत कर सकता है? காங்கிரஸ் இருந்த பிறகும் இந்த நம்ம நாட்டில் நேஷனல் செக்யூரிட்டியை ஸ்ட்ராங் ஆக்கிதா? I want your reply. Please respond. காங்கிரஸ் ஆட்சியில நம்முடைய தேசம் பாதுகாப்பாக இருந்ததா? मैं आपसे पूछना चाहता हूँ, इलेक्शन के बाद क्या यह इंडी अलायंस बना रहेगा? இந்த எலெக்ஷனுக்கு பின்னாடி இந்த இந்திய அலையன்ஸ் பண்ணிருக்காங்களே அது இப்பயும் இருக்குமா? हर क्वेश्चन की रिप्लाई है इल्ले। உங்க எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம் ஆன்சர் இல்லை. बहन भाइयों, भारत ही नहीं पूरा वर्ल्ड यह मानने लगा है थर्ड टाइम कोई प्राइम मिनिस्टर भारत का फिर से बनने जा रहा है तो नरेंद्र मोदी भारत के प्राइम मिनिस्टर बनने जा रहे हैं। सारी वर्ल्ड ने इसे एक्सेप्ट किया। இந்த உலகத்தில் எல்லாரும் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க the third time பிரைம் மினிஸ்டர் இந்தியா ஆக போறது ஸ்ரீ நரேந்திர மோடி. நரேந்திர மோடி அவர்கள் தான் மூன்றாவது முறையாக பிரதமராக மாறுவார் என்பதுல இங்க யாருக்காவது சந்தேகம் இருக்கா? और इस इंडिया की मोस्ट क्रेडिबल पॉलिटिकल पार्टी और विश्वसनीय पॉलिटिकल पार्टी यदि कोई है बीजेपी जो कहती है वह करती है। बीजेपी के वर्ड्स और डीड्स पे कभी अंतर नहीं रहा है। हम लोगों ने कहा था इलेक्शन मैनिफेस्टो में हम आएंगे, राम टेम्पल बनाएंगे। आपने देखा कि गवर्नमेंट बनने के बाद अयोध्या की धरती में भव्य राम का मंदिर बनकर तैयार हो गया मेरे बहनों भाइयों। और 22 जनवरी को राम की प्रतिष्ठा भी प्राण प्रतिष्ठा भी हुई। பிஜேபி சொன்ன மேனிஃபெஸ்டோல வாக்கு கொடுத்த வாக்கு அது காப்பாத்தினாங்க. அவங்க சொன்னாங்க நாங்க வந்தா ராம் மந்திர ஸ்தாபிதம் பண்ணுவோம். ராம் மந்திர் மட்டும் கட்டல, அதுல ஸ்ரீ ராம் லல்லாவை ஸ்தாபிதம் பண்ணினோம். और मैं आपको यह भी कहना चाहता हूं, राम की प्राण प्रतिष्ठा हो गई है। राम अपने हक से निकलकर अपने पैलेस में पहुंच चुके हैं। मैं समझता हूं भारत में भी राम राज्य की शुरुआत होने ही वाली है। ராம் மந்திர் கட்டின பிறகு ராம் மந்திர்ல ராம் கோவில்ல ஒரு ராமரை பிரதிஷ்டை பண்ண பிறகு இனிமே பாரதத்துல ராம ராஜ்யம் தான் வரப்போறது. और मैं आपको कहना चाहता हूं, நாம வாக்குறுதியில சொன்னது போல அயோத்தியில ராமர் கோயில் கட்டி முடிச்சிட்டோம். இப்போ பாலராமரை அதுல பிரதிஷ்டை பண்ணிட்டோம். இனிமே ராம ராஜ்யம் அமைக்க போறோம். और मैं आपको अभी बताना चाहता हूं, इलेक्शन मैनिफेस्टो में हम लोगों ने कहा था कि हम आर्टिकल 370 को एब्रोगेट करेंगे और कश्मीर का भी वही स्टेटस होगा जो इंडिया के दूसरी स्टेट्स का होगा। आपने देखा क्लियर मेजॉरिटी पार्लियामेंट के दोनों हाउसेज में मिलने के बाद हम लोगों ने आर्टिकल 370 को समाप्त कर दिया। ஆர்டிகல் 370 ஒழிப்போம் அப்படிங்கறத சபதம் பண்ணி எடுத்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி எங்க வாக்க காப்பாத்தினோம். காஷ்மீருக்கும் அதே நிலைமை, பாக்கி ஸ்டேட்ஸ்க்கு இருக்கிற நிலைமை, அந்த எந்த நீங்க என்ஜாய் பண்றீங்களோ அதே ஸ்டேட்டஸ் தான் காஷ்மீருக்கும் கிடைக்க போறது. सिटीजनशिप अमेंडमेंट एक्ट का कमिटमेंट था, आपने देखा सिटीजनशिप अमेंडमेंट एक्ट बना दिया। और मैं बताना चाहता हूं इससे लोगों को सिटीजनशिप मिलने वाली है, किसी की सिटीजनशिप कैंसिल नहीं होने वाली है। மக்களுக்கும் அதே மாதிரி எந்த நாங்க உறுதி எடுத்தோமோ சிஏஏக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். இந்தியன்ஸ்க்கு who are of Indian origin அவங்களுக்கு சத்தியம் பண்ணிருக்கோம், நிச்சயமா உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். हमारी गवर्नमेंट आएगी, हमारा कमिटमेंट है यूनिफॉर्म सिविल कोड हम लागू करेंगे। யூனிஃபார்ம் சிவில் கோட் நிச்சயமாக கொண்டு வருவோம். और बहनों भाइयों, इससे ज्यादा न कहते हुए मैं आप सभी लोगों से यही अपील करना चाहता हूं, अश्वत्थामन जी
He is very dynamic and very seasoned leader. I am familiar with him, fully familiar with him, Mr. Ashwath Taman. Then I will like to appeal you all to vote in favor of Mr. Ashwath Taman. Definitely he will reach in parliament as a member of parliament. உங்களோட ஆதரவு நிச்சயமா வேணும். ஸ்ரீ அஸ்வத் தாமன் அவர்களுக்கு நீங்க ஆதரவு காமிக்கணும், நீங்க ஓட் போடணும். அவரை வந்து நிச்சயமா பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பர் ஆவார். அவர் தமிழ்நாட்டில் அவருக்கு நிறைய தெரியும். அஸ்வத் தாமரை பத்தி ரொம்ப டீப்பாக தெரியும். அவர் ஃபேமிலியை தெரியும். அவர் ரொம்ப நல்லவர். இவர் வந்து நிச்சயமாக மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட் ஆவார். ஜி என்ன சொன்னாங்கன்னா அவர் என்னுடைய நானும் அவரும் ஒரே ஃபேமிலின்னு சொன்னார். और मैं कहना चाहता हूं अश्वत्थ थमन की विक्ट्री के बाद मैं फिर यहां आऊंगा. अगेन आई विल कम हियर to express my gratitude to the people of this constituency. இந்த கான்ஸ்டிடியூன்சிக்கு திருப்பி நன்றி சொல்றதுக்கு நான் மீண்டும் திரும்பி வருவேன். அஸ்வத் தாமா வெற்றி பிறகு बोलिए भारत माता की, भारत माता की. थैंक यू वेरी मच. आपको शुक्रिया सर. भैया थोड़ा हटेगा. वंटी बोल बा नी मारने